பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த நாளில் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மிக சிறப்பானவைகளை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய பிள்ளைகளை தப்புவிக்கிறவராக இருக்கின்றார். எப்படிப்பட்ட ஆபத்துகள் வந்தாலும், என்ன நாசமோசங்கள் வந்தாலும், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், நெருக்கடிகள் வந்தாலும், பஞ்சகாலங்கள் வந்தாலும், ராஜாக்கள் எதிராக நின்றாலும், இல்லாவிட்டால் எவ்வளவு சோதனையான காலங்கள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், தேவன் தன்னுடைய பிள்ளைகளை தவறாமல் தப்புவிக்கிறவராக அவர் இருக்கின்றார். தானியேலை சிங்கங்களின் கெபிக்குள்ளாகி போட்டார்கள். மிக பயங்கரமான பசியான சிங்கங்கள் அங்கே இருந்தன. ஆனால் ஒரு சேதாரமும் தானியேலுக்கு வரவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் சிங்கங்களின் வாய்களையும் கைகளையும் கால்களையும் கெட்டி போட்டார். அதை போலவே தானியேலுடைய நண்பர்கள், தானியேலுடைய ஜெப பார்ட்னர்ஸ், ப்ரேயர் பார்ட்னர்ஸ், அவங்கள தூக்கி அக்கினி சூளைக்குள்ளே போட்டாங்க. ஆனால் அங்கும் கூட ஆண்டவர் அக்கினி அவர்களை சுட்டரிக்க முடியாதபடிக்கு அந்த அக்கினியை தென்றல் காற்றாக மாற்றி போட்டார் என்று நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, அதே தேவன்தான் இன்றைக்கு உங்களையும் கூட தப்புவிக்க அவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்து விட்டதே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்து விட்டது, கடன்காரனாய் ஆகிவிட்டேனே, எல்லாருக்கும் ஆகாதவனாய் நான் ஆகிவிட்டேனே, என்னை எப்படி கேவலமாய் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அங்கலாய்ப்போடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த செய்தியை கேட்பேன், எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் தரணும், இல்லைனா நான் பைபிளை வாசிக்க மாட்டேன், ஆண்டவரை தேட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கலாம். இல்லை, ஆண்டவர் நமக்கு தேவை. பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை தேவன் உங்களுக்கு நிச்சயமாக செய்வார். உங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் OMC ஹாலுக்கு வாருங்கள். உள்ளே நுழைஞ்சவொடனே ரைட் சைடில் மேலே ஏறுங்க. லெஃப்ட் சைடில் நடக்கிற கூட்டத்துக்கு நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஏமாந்து போயிடாதீங்க. ரைட் சைடில் மேலே ஏறி வாங்க, அங்கே உங்களுக்காக நான் காத்திருப்பேன். கூட்டம் முடிந்தோடனே தனித்தனியாய் உங்களுக்காக ஜெபிக்கப்படும். எல்லாருக்கும் நல்ல மிக சிறப்பான விருந்து வழங்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு கூட நான் அறிவிக்க விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, வாருங்கள், இயேசு கிறிஸ்து இலவசமாக உங்களுக்கு தரும் ஆசீர்வாதங்களை பெற்று செல்லுங்கள். இந்த நாட்களில் நம்முடைய அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லம் கட்டப்பட்டு சிறப்பாக நடந்து வருகிறது. இது மாத துவக்கம். இதான் சரியான நேரம் அடைக்கலான் குருவி இல்லத்தில் வந்து சேர. நிறைய அடைக்கலான் குருவிகள் உண்டு, எல்லாரும் பறந்து வாங்க. இந்த அடைக்கலான் குருவி உங்களை வரவேற்கிறது. எல்லா வசதிகளும் இருக்கிறது. மிக சிறப்பான உணவுகள் பரிமாறப்படுகிறது. ஒருவேளை பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்காங்க, வெளியூரில் கவனிக்க முடியும்னா உடனே கொண்டு வந்து சேர. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டார். ஒரு நாளைக்கு 3 நேரம் ஜெபம் நடக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க, வாங்க. இங்கே தங்கியிருந்து வேலை செய்வதற்கும் ஆட்கள் தேவைப்படுறாங்க. சமையல்காரங்க, பாஸ்டர்ஸ், நர்சஸ்லாம் தேவைப்படுறாங்க. நல்ல உள்ளம் படைத்த அர்ப்பணிப்பான ஊழியம் செய்வருடைய பிள்ளைகள் மாத்திரம் தொடர்பு கொள்ளலாம். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிறந்த நாள், திருமண நாள், இல்லைன்னா உங்களுடைய பெற்றோர்களுடைய தாத்தா பாட்டியோட நினைவு நாட்கள் இருந்தால் அங்கே இருப்பவர்களுக்கு நீங்கள் நல்ல உணவை அளிக்கலாம் என்பதை மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்கள், இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல்
நீ கோப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேலை உண்டாக்கு, அந்த பேலையை அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. பார்த்தீங்களா, ஆண்டவர் நோவா எனப்பட்ட தன்னுடைய மகனிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். தெரிந்து கொண்டார், நோவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த பூமி எல்லாம் கெட்டு போய் கொண்டிருந்தது, ஜனங்கள் எல்லாம் கெட்டு போயிட்டு இருந்தாங்க, தவறு மேல் தவறு செஞ்சுட்டு இருந்தாங்க, பாவம் மேல பாவம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர்கள் மத்தியில் உத்தமமாய் வாழ்ந்த அந்த நோவாவுக்கு ஆண்டோடைய கண்களில் தயவு கிடைக்குது. வேறு பிரிக்கிறாரு, கூப்பிடுறாரு, மகனே நோவா, நீ கோப்பேர் மரத்தில் ஒரு பேலை உண்டாக்கு, கீழ்பூசு, உள்ளும் புறமும் கீழ்பூசு, இத்தனை அடி உயரம் இருக்கணும், இத்தனை அடி அகலம் இருக்கணும், அதை நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் என்று ஆண்டவர் திட்டமிட்டு அதை நோவாவிடத்தில் தெரியப்படுத்தி செய்யும்படியாக கட்டளையிட்டார் என்று நாம் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த வசனத்திலே நாம் நிறைய உண்மைகளை கற்றுக்கொள்கிறோம். இல்லை, ஒரு காரியம் என்னை தொட்டது. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய போவதற்கு முன்பதாகவே, அதற்கு பல நாட்கள் பல வருடங்களுக்கு முன்பதாகவே தன்னுடைய பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று அவர் சிந்திக்க ஆரம்பிக்கிறார், திட்டமிட ஆரம்பிக்கிறார், அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். அதுதான் இல்லை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வரப்போகுது, எல்லாருமே வாரிக்கொள்ளப்பட போகிறாங்க, உலகமே அழிய போகுது. ஆனால் தாம் பிள்ளை நோவா அங்கே இருக்கிறாரு, அவருடைய குடும்பம் இருக்குது, அதை பாதுகாக்கணும்னு சொல்லி ஆண்டவர் முதலாவதாகவே திட்டமிட ஆரம்பித்தார். ஒரு ஊரில் ஒரு அழிவு வரப்போகுது, ஒரு நாட்டுக்கு அழிவு வரப்போகுது, ஒரு இடத்துக்கு அழிவு வரப்போகுதுன்னா உங்களை எப்படி அதுலேருந்து காப்பாற்றணுங்கிறது ஆண்டவர் முதலாவதாகவே சிந்திக்கிறார். அந்தளவுக்கு உங்கள் மேலே ஆண்டவருக்கு பாசம் என்பதுதான் இதனால கற்று நம்ம கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியம். இந்த இடத்துல இருந்தால் என் மகனும் சேர்ந்து வாரிக்கொள்ளப்படுவான், என் மகளுக்கும் ஆபத்து வந்துடும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா ஆண்டவர் வேறு இடத்துக்கு கொண்டு போயிடுறார். முதலாவதாகவே அவர் திட்டமிடுகிறார், என் பிள்ளை எப்படி பாதுகாக்கணும், என் பிள்ளை எப்படி ஆசீர்வதிக்கணும். எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் உங்கள் மீது தான் ஆண்டவருக்கு பாசம் பார்த்தீர்களா? நான் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் சார்மார் எனக்கு நிறைய கதை சொல்லுவாங்க. அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசப்பா மெசேஜ் கொடுக்கும்பொழுதும் நிறைய கதையை சொன்னாங்க. அப்படித்தானே, ஒரு ஊர்லேயே ஒரு பெரிய ஆழமான கிணறு, நிறைய பிள்ளைங்க சுற்றி விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு பையன் உள்ளே விழுந்துடுறான். எல்லாரும் பார்த்து ஐயோ பையன் உள்ளே மூழ்கிட்டு இருக்கான்னு கதறாங்க. ஊரே கூடிடுது, எல்லாரும் அவனை பார்க்குறாங்க. ஒருத்தர் உள்ளே குதித்து அவனை காப்பாற்றணும்னு நினைக்கல. அப்போ ஒருத்தர் வராரு, அவர் டமால் பையன் மூழ்கிட்டு இருக்காருன்னு உள்ளே குதிக்கிறாரு, காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடுறாரு. மிக ஆழமான கிணறு, யாருமே உள்ளே குதிக்க பயப்படுவாங்க, உயிர் போயிடும் இல்லையா, உயிர் பையன் எவ்வளோ இருக்கும் எல்லாருக்கும். ஆனால் அவர் வெற்றிகரமாக அந்த பையனை வெளியே கொண்டு வந்துடுறாரு. அப்போ கேட்குறாங்க, ஐயா அவரை பார்த்து கேட்குறாங்க, எல்லாரும் குதிக்க பயப்படும் போது நீங்கள் ஒரு நிமிஷத்தில் குதித்து பையனை காப்பாற்றிட்டீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறேன். போர் சொல்கிறாரு, வேற ஒன்றும் இல்லையா, அது என் மகன், நான் தகப்பேன், அதனால தான் நான் குதித்து காப்பாற்றினேன். எல்லாரும் பார்த்து பாவப்பட்டாங்க, வருத்தப்பட்டாங்க, ஒன்றும் செய்யலை. ஆனால் மகன் உள்ளே விழுந்திருக்கான்னு தகப்பன் பார்க்குறாரு, குதிக்கிறாரு, காப்பாற்றி கொண்டு வராரு. தான் தகப்பனுடைய பாசம். இந்த உலகத்தில் 10,000 கோடி மக்கள் வசிக்கலாம், 100 கோடி மக்கள் வசிக்கலாம், 1000 கோடி மக்கள் வசிக்கலாம். ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய என்னையும் உங்களையும் தான் ஆண்டவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார், பார்த்துக்கிட்டே இருக்கிறார். தேவனுடைய அன்பு, தெய்வத்துடைய அன்பு என்பது மிக பெரிதானது. அந்த அன்பு நீள ஆழ அகலம் அறிய முடியாதது, உண்மையானது, மாறாதது. அதை ஒருபொழுதும் யாரும் நம்மகிட்ட எடுக்க முடியாது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த அன்பு ஒரு ஆசீர்வாதமான ஒரு அன்பு. இந்த அன்பிலே ஒரு நாளும் மாயம் இல்லை, ஒரு நாளும் பொய் இல்லை. இந்த அன்பு ஒரு நாள் உங்களை விட்டு எடுபடாது. இந்த அன்பு மிகப்பெரியது. இயேசுவின் அன்பு மிகப்பெரியது. சிலுவையின் அன்பு அதைவிட மிக பெரிதானது. பிரியத்துக்குரியவர்களே, ஆனாலும் இந்த அன்பையா இன்றைக்கு வாலிபர்கள் தேடுறாங்க. இந்த அன்பு பின்னாலே ஒரு கூட்டம் வருது. இல்லை, இந்த உலகம் மாயைகளின் பின்பாக சென்று கொண்டிருக்கிறது. வாலிபனே, வாலிப மகளே, பொய்யான மாயையை பற்றி கொள்ளாது, அந்த அன்பை நம்பாது, அதுதான் பெரியது என்று நம்பாது. இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் அன்பு மிக பெரிதானது என்பதை நீ மனதில் கொள்ள வேண்டும் என்று உன்னை அன்போடு கூட அழைக்கிறேன். ஒரு நாளில் வாலிப வயதிலே நான் இருக்கின்ற பொழுது, நான் வாலிப வயதிலே இருக்கிற பொழுது என்னுடைய ஆவிக்கிற தகப்பனாகிய மதிப்பிற்குரிய திரு வின்சென்ட் ஐயா என்கிட்ட இயேசு உன்னை அதிகமாக நேசிக்கிறார் சொன்ன பொழுது, ஹவ் இட் இஸ், அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டு, நீ ஜெபித்துப்பார், முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்துப்பார், இப்பொழுது இயேசுடைய அன்பு பெரிதானது என்பதை நீ கண்டுகொள்வாய் என்று சொன்னார்.
இரவு 9 மணிக்கு ஹாஸ்டலில் இந்த வெளியே வர்றதுக்கு பெர்மிஷன் முடிஞ்சு போய் பெல் அடிச்சிடுவாங்க. எல்லோரும் சைலன்ஸாக ஆரம்பிக்கும். எல்லோரும் ரூமுக்குள்ளே இருக்கணும். ஒன்று படிக்கணும், எல்லாம் தூங்கணும். அது 9 மணிக்கு தான் நான் முழங்கால் படியிடுவேன். 10, 11, 12 மணி வரைக்கும் ஜெபிப்பேன். தினந்தோறும் நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரிதானது என்று எதன் வைத்து நீ சொல்லுகிறீர்? உம்முடைய அன்பு எப்படி பெரிதானது என்று எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும் என்று கேட்டேன். ஒரு வாரம் கழித்து ஜெபித்த பொழுது கல்வாரி காட்சியை ஆண்டவர் காண்பித்தார். சிலுவையில் ஆண்டவர் தொங்குவதையும் ரத்தம் பாய்ந்தோடுவதையும் கண்ட பொழுது கதறினேன். அப்பா, உம்முடைய அன்பு இவ்வளவு பெரிதா என்று சொல்லி நான் உடைக்கப்பட்டேன். ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். 28 வருடமாயும் இன்னும் அவரை விட்டு பிரியாமல் வாழ்ந்து வருகிறேன். அந்த கல்வாரி காட்சியை நான் நோக்கி பார்த்த பொழுது இயேசுடைய அன்பு இவ்வளவு பெரிதானதா என்று நான் உணர்ந்து கொண்டேன். அந்த அன்பு வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அந்த அன்பு தான் பெரிதென்று இன்றைக்கு வரைக்கும் பிரசங்கித்து வருகிறேன். அந்த அன்பு உங்களை குறித்தே சிந்திக்கிறது. இயேசு உங்கள் நினைவாகவே இருக்கிறார். உங்களை குறித்தே சிந்திக்கிறார். நீங்கள் நல்வழியில் நடக்கிற பொழுது இயேசு சந்தோஷப்படுகிறார். நீங்கள் தவறான வழியில போகிற பொழுது இயேசு துக்கப்படுகிறார். நீங்கள் உயர்த்தப்படுகிற பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் தவறு செய்கிற பொழுது, தண்டிக்கப்படுகிற பொழுது, தாழ்த்தப்படுகிற பொழுது இயேசு கண்ணீர் வடிக்கிறார். பிரியத்துக்குரியவர்களே, உங்களை குறித்தே ஆண்டவருக்கு சிந்தனை, உங்களை குறித்தே ஆண்டவருக்கு இரவு பகலுமாய் எண்ணங்கள். உங்களை எப்படி ஆசீர்வதிப்பது, உயர்த்துவது, உங்களை எப்படி சுகப்படுத்துவது, எப்படி பயன்படுத்துவது, எப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பது என்றே சிந்தித்து வருகிறார். இந்த நாளில் அவர் அப்படியே விரும்புகிறார். எப்படி நோவாவை ஆசீர்வதிக்க வேண்டும், தப்புவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமிட்டாரோ அதே போல உங்களையும் கூட அவர் அந்த ஆபத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறார். இரண்டாவதாக இதே வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், இனி முள்ளும் புழும் புறம்பும் நீ கீழ் பூசு, இத்தனை அடி உயரம், இத்தனை அடி அகலம், இத்தனை அடி நீளம் என்று ஆண்டவர் அழகானபடிக்கு ஒரு திட்டத்தை ஒரு இன்ஜினியர் போடுற மாதிரி அங்கே போட்டார் என்று காண்கிறோம். ஆர்கிடெக்ட்லாம் தோத்து போவாங்க. கப்பல் என்றே தெரியாது மக்களுக்கு. மழை என்றாலே மக்களுக்கு தெரியாது. அந்த நாட்களில் பூமியில மழை பெய்ததே இல்லை. அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் அங்கே இத்தனை அடிக்கு ஒரு கப்பலை நீ கட்ட வேண்டும், கீழ் பூச வேண்டும். நோவா, இந்த அறைகளை கட்ட வேண்டும், இப்படியாய் நீ கட்ட வேண்டும், அப்படியாய் கட்ட வேண்டும். தெள்ள தெளிவாக ஆண்டவர் அங்கே ஒரு திட்டத்தை போட்டு, ஒரு ப்ளூ பிரிண்டை போட்டு அங்கே நோவா இடத்துல கொடுத்தார் என்று நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர், திட்டமிடுகிற தேவன் தெள்ள தெளிவாக திட்டமிடுகிறார். மிக அழகாக திட்டமிடுகிறார். மிக அழகாக ஆண்டவர் அங்கே எல்லாவற்றையும் பூமியை அழகாக திட்டமிட்டு படைத்தார். 7 நாட்கள் என்று திட்டமிட்டார். இரவும் பகலும் என்று திட்டமிட்டார். 24 மணி நேரம் என்று திட்டமிட்டார். ஆணும் பெண்ணுமாக இருக்க வேண்டும், பாடி இப்படி இருக்கணும், பெர்ஃபெக்டா பிளான் பண்றார். நாம் திட்டமிடுகிறோமா என்பதுதான் கேள்வி. இந்த மாதத்தை ஆரம்பித்திருக்கிற கர்த்தருடைய கண்மணிகளே, தெய்வத்துடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்திற்கு என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய சரீரத்தில் ஃபிட்னஸுக்கு என்ன பண்ண வேண்டும், படிப்பிற்கு என்ன செய்ய வேண்டும், பிசினஸ்க்கு என்ன பண்ண வேண்டும், ஊழியத்திற்கு என்ன பண்ண வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன செய்ய வேண்டும், வீடு கட்ட வேண்டுமே என்ன செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்கு காரியங்களை செய்ய வேண்டுமே என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு வாழ்கிறீர்களா? இதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. அநேகர் இன்றைக்கு திட்டமிடாதபடிக்கு வாழ்ந்து அழிந்து போறாங்க. சம்பாதிப்பது முழுவதையும் அன்றைக்கே குடிக்கிறாங்க, அன்றைக்கே அவர்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவழிக்கிறாங்க, வெறிக்கிறாங்க, வீட்டுக்கு வெறுங்கையா போறாங்க. ஐயோ, காத்திருக்கிற மனைவிக்கு பிள்ளைகளுக்கு அங்கே என்ன இருக்கிறது? ஒன்றும் இல்லையாப்பா. இதைத்தான் இந்த நாளிலே நாம் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே திட்டமிடுவதில் அவசியமாக இருக்கிறது. 24 மணி நேரத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், ஜெப நேரத்தில் என்ன ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்க வேணும், என்ன காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஜெபம் பண்ணா கூட திட்டமிட்டு ஜெபிக்க வேண்டும். எல்லாவற்றையும் திட்டமிட்டு நாம் செய்ய வேண்டும். ஆனாலும் நாம் திட்டமிட முடியாதபடிக்கு அங்கே சாத்தான் நம்முடைய கண்களை குருடாக்குறான். எசப்பா ஒரு சமயம் சொல்றாங்க, ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா, ஒரு யுத்தத்துக்கு போகணும்னா முன்னாலே உட்காந்து யோசி, இது கெட்ட பணம் இருக்கிறதா, தேவை வருகிறதே, நான் என்ன செய்வேன், எப்படியா இந்த வீடை நான் கட்டுவேன். நீ சிந்தனை செய், அதன் பிறகு நீ வீடை கெட்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுங்க. ஏன்னா நீ கட்டிட்டு பாதியில் விட்டேன்னா எல்லாரும் சிரிப்பாங்க மகனே, அதனால எப்படியாவது நீ கட்டி விடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியத்துக்குரியவர்களே, நாமும் வாழ்வில் சிந்தனை செய்து எல்லாவற்றையும் செய்வோம், திட்டமிடுவோம், பெர்ஃபெக்டா பிளான் பண்ணுவோம். அப்பந்தான் வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும், அப்பந்தான் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் என்பதை
உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிள்ளைகளுக்கு திட்டமிட சொல்லிக் கொள்ளுங்கள். டூரு போகிறாங்க, படிக்க போகிறாங்க, டியூஷன் போகிறாங்க, புதுசாக எங்கேயோ தள்ளி இருக்கிற இடத்துக்கு அவங்க படிக்கிறதுக்கு போவாங்க. என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்கும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுத்தால்தான் அவர்கள் அங்கே சரியானபடிக்கு அவர்கள் வாழ்வார்கள். இல்லை என்றால் அவர்கள் கஷ்டம். புதிய இடம், புது டீச்சர்ஸ், வெளிநாட்டிலாம் போய் படிக்க போறாங்க. அந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், எப்படி பைபிள் வாசிக்க வேண்டும், இரவு எப்படி ஜெபிக்கணும், காலையில் எப்படி ஜெபிக்கணும் கற்றுக் கொடுக்க வேண்டும். திட்டமிட உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். உங்கள் வேலைக்காரர்களுக்கு சரியா திட்டமிட்டு இதை கரெக்டாக நீ செய்யணும், அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது முதல்ல தெளிவாக சொல்லிக் கொடுங்க. அப்பொழுது ஆண்டவர் அங்கே பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த விதத்திலும் சந்தேகமில்லை. 6ஆம் வசனம், ஆதியாகமம் 7:6. ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான பொழுது நோவா 600 வயதாக இருந்தார். இப்போ அங்கே வாசிக்கிற ஒரு செய்தி, பூமியில் ஜலப்பிரளயம் வரும்போது நோவாவுக்கு 600 வயசாச்சான். இப்போ அப்படி 600 வயசுலாம் யாரும் இல்லை, அந்த காலத்தில் இருந்தாங்க. எனினும் இதில் நான் கவனம் கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால், ஏஜ் இஸ் நாட் அட் ஆல் அ மேட்டர் ஃபார் ரிசீவிங் காட்ஸ் பிளெஸிங்ஸ். வயதாகிறது என்பது ஒரு விஷயமே அல்ல. ஆண்டவர் 50 வயதானாலும் 60 வயது 70 80 90 வயதானாலும் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடியும். 100வது வயதில் தான் ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, வயதாகிவிட்டது என்று பயப்படுகிறீர்களோ? நிறைய நேரங்களில் சாத்தா அதான் சொல்லுவான், உனக்கு வயசாயிடுச்சு, உனக்கு வயசாயிடுச்சு, உன் காலம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. இந்த காரியம் அநேகரை இன்றைக்கு கொள்ளுகிறது. எனக்கு வயசாயிடுச்சு, வயசாயிடுச்சு, இனியா எனக்கு கல்யாணம் நடக்கும், இனியா எனக்கு பிள்ளை பிறக்கும், இனியா நான் வீடு கட்ட போகிறேன், இனியா நான் வேலைக்கு போக போகிறேன். மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அவர்களுக்கு வயதாகிறது என்பது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் காலச்சக்கரங்கள் உருண்டோடி கொண்டே தான் இருக்கும். மனிதர்களுக்கு வயதாகி கொண்டே தான் இருக்கும். அதை யாரும் தடுக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் தேவனோடு நாம் இருக்கும் பொழுது எத்தனை காலங்கள் ஓடினாலும், எத்தனை காலச்சக்கரம் உருண்டோடினாலும், எத்தனை வருடங்கள் ஆனாலும் நாம் பயப்பட வேண்டுங்கிற அவசியம் இல்லை அல்லவா? நோவாக்கு 600 வயசான பொழுது அவர் பயப்பட வேண்டுங்கிற அவசியம் இல்லை. என்ற கர்த்தருடைய பிள்ளையா இருந்தார். அதனால அவர் சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார், தப்பு வைக்கப்பட்டார். 50 வயசானாலும் 70 வயசானாலும் 80 வயசானாலும் கர்த்தருடைய பிள்ளைன்னா ராயல் ட்ரீட்மெண்ட் தான். எதுக்கும் பயப்படுங்கிற அவசியமே இல்லை. செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை, சுகமான வாழ்க்கை, வியாதி இல்லாத வாழ்க்கையை, தத்தளிக்க பண்ணுவார் யாரும் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எத்தனை வயசானாலும் கொடுக்காரு. 40 வயசாயிடுச்சு, 50 வயசாயிடுச்சு, சுகர் வந்துருச்சு பிரதர், ஐயோ அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சுகரே வராது, பிரஷரே வராது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் வரவே வராது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிற பொழுது எத்தனை வயசானாலும் சரி, இந்த வாலிபத்து பலனை அவர் தருகிறார். 103வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஞாபகம் இருக்கிறதா? கழுகு சமானமாய் உன் வயது வாழ வயதா. நமக்கு வாலிபமாக தான் இருக்கும், வயசு ஆனாலும் வாலிபமாக தான் இருக்கும். நம்மளை இந்த ஏஜ் நம்மளை பலகீனப்படுத்த முடியாது. மோசேக்கு 120 வயசானாலும் அவர் பலன் குன்றவில்லை, கால்கள் கைகள் தடுமாறல, அவர் கண்ணுன்னு சொல்லி அது பலன் இல்லாமல் போகலை, தெளிவாக இருந்துச்சு, பிரைட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி வாசிக்கணும். கேட்ராக்ட் அவருக்கு வரல, ஹார்ட் அட்டாக் அவருக்கு வரல, கிட்னி ஃபெயிலியர் ஆகலை. கர்த்தர் எந்த வியாதிக்கும் அனுமதி கொடுக்கவில்லை. மோசேயை தொட அந்த கிழட்டுத்தனத்துக்கு அவர் அதிகாரத்தை கொடுக்கல. மோசே வாலிபத்தோடு இருந்தார், 120 வயதில் பலத்தோடு இருந்தார் என்பது எவ்வளவு நல்ல செய்தியாக இருக்கிறது. அது உங்களுக்கும் அப்படியே நல்ல செய்தியாக இருக்கிறது. நீங்கள் வாலிபத்தோடு கூட இருப்பீர்கள். உங்களை யாரும் அசைக்க முடியாது என்பதுதான் இந்த நாளிலே நாம் காண்கிற காரியம். அடுத்தாப்புல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, 8வது வசனம், அதாவது ஆதியாகமம் 7:8. தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்கள், சுத்தமில்லாத மிருகங்கள், பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடுமாக நோவாவிடத்தில் பேலைக்கு உட்பட்டன. பார்த்தீங்களா, அவங்க ஃபேமிலியை ஆண்டவர் பிரவேசிக்க பண்ணுறாரு. நோவாவுடைய ஒய்ஃபு, பிள்ளைங்க, மருமக்கள் பேலைக்குள்ளே போகணுங்கிறாங்க. அடுத்தாப்புல நம்ம பார்க்குறோம், ஊரும் பிராணிகள், மிருகங்கள், பறவைகள் எல்லாத்தையும் ஜோடு ஜோடா நீ உள்ளே ஏற்று. ஆண்டோட திட்டம் இந்த பூமியிலே காணப்படுகிற எல்லா பிராணிகளும், பறவைகளும்,
மிருகங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், சந்ததி பெருக வேண்டும். எனவேதான் அவர்களை ஜோடு ஜோடாக உள்ளே ஏற்றினார் என்று நாம் காண்கிறோம். தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிற பொழுது நம்மோடு கூட அநேகர் பிழைக்கின்றார்கள். நம்மோடு கூட வருகிறவர்கள், ஆபிரகாமோடு வந்த லோத்துக்கு ஒரு பெரிய வாழ்வு கிடைத்தது போல, நம்மோடு கூட வாழ்க்கை பிரயாணத்தில் வருபவர்களுக்கும் அங்கே பாதுகாவல் கிடைக்கிறது, ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. மிருக ஜீவன்களுக்கும் வாய்ப்பு உண்டாகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம வீட்டில் எளியான ஒரு நாய் வளர்க்குறோம். வாசலில் ப்ரௌன் மேன், பெல்ட் மேன் 2 நாய், மாளிகையில் ஜூடா, ஜில்லு, சகரியா அப்படின்னு சொல்லி அங்கேயும் 3 நாய்கள். இன்னும் நமக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 நாய்களை நாம் போஷிக்கிறோம், சாப்பாடு டெய்லி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். அவங்களுக்கு மிக சிறப்பான உணவுகளை நம்ம அவங்களுக்கு வழங்கி அவளை பாதுகாக்கிறோம். மாளிகைன்னு வந்தாலே அந்த மிருகங்கள் இருக்கணும். கோழி வளர்க்குறோம், ஆடு வளர்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்படுவோம். மிருகங்கள், தேவனுடைய மாளிகைக்குள்ளே மிருகங்கள் வந்திருக்கின்றன, கோழிகள் வந்திருக்கின்றன, நாய்கள் வந்திருக்கின்றன, இனி ஆடுகள் வரப்போகின்றன, வாத்துகள் அங்கே இருக்கின்றன. பார்த்தீங்களா, பேழைக்குள்ளாக எத்தனை பேர் வராங்க பார்த்தீங்களா? ஒரு நோவாவை ஆசீர்வாதத்தின் மூலமாக எத்தனை பேருக்கு வாழ்வு கிடைச்சது பார்த்தீங்களா? இதுதான் கர்த்தருடைய திட்டம். உங்களை ஆசீர்வதிப்பதன் மூலமாக அநேக மிருகங்கள் போஷிக்கப்பட வேண்டும், அநேக பறவைகள் போஷிக்கப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய திருச்சித்தமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அவனோடு போகாது, எவ்வளவோ பேருக்கு ஆசீர்வாதம் வரும். குடும்பம், நண்பர்கள், தெரிந்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள். ஒரு யோசேப்பை ஆண்டவர் ஆசீர்வதித்த பொழுது எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக அவர் இருந்தார், எத்தனை பேருடைய ஆசீர்வாதங்களுக்கு வாய்க்காலாக அவர் இருந்தார் என்று காண்கிறோம். உலகத்தையே அவர் போஷித்தாரே. ஒரு தாவீதை ஆண்டவர் முடிசூட்டிய பொழுது இஸ்ரவேலுக்கே அது ஆசீர்வாதமாக இருந்தது அல்லவா? ஒரு மோசே 40 வருடம் வனாந்திரத்தில் பாடுகளை அனுபவித்து ஆண்டவரோடு கூட நெருக்கின மனிதனாய் மாறினபடியினால இஸ்ரவேலை நடத்துகிற லட்ச இஸ்ரவேலை விடுவிக்கிற ஒரு தேவனுடைய தாசனாய் மாறினார் அல்லவா? எத்தனையோ பேர்களுக்கு அதன் மூலமாய் வாழ்வு கிடைத்தது அல்லவா? உங்களுக்கும் அப்படியே வாழ்வு கிடைக்கும். வாலிப மகனே, வாலிப மகளே, உன் வாலிபத்தை ஆண்டவர் கொடுத்து பார், உன் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறிப்போ. உன் குடும்பம் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும், ஊர் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும், அநேகர் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்கிற நல்ல செய்தியை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நோவாவுடைய மனைவி, பிள்ளைகள், மருமக்கள், எல்லா மிருகங்கள், எல்லா பறவைகள் எல்லாம் ஜோடாக அப்படியே பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். பிரியத்துக்குரியவர்களே, உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பார்த்தீங்களா? ஆதியாகமம் 7:11 கடைசி பகுதி. மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன, 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழை பெய்தது. அந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது அவங்க மனைவி எல்லாரும் பிரவேசிக்கிறாங்க. 16 பாருங்க. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடி ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்சத்தில் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தான். எல்லாரும் உள்ளே போகன்னு சொல்லி ஷிப்பை லாக் பண்ணி விட்டுறாரு. அந்த கீயை தான் வச்சுக்கிறார். ஏன்னா நோவாட்ட கொடுத்தா அவர் எல்லாரையும் உள்ளே ஏற்றி விட்டுருவார். அவருக்கு இலகுன மனசு. எல்லாரும் உள்ளே வருவாங்க, நிறைய பேர் பிழைச்சிருவாங்க. கடைசியில் கப்பலே மூழ்கி போயிடும். எதுக்காக அது உண்டு பண்ணப்பட்டது என்கிற அந்த லாஜிக்கு இல்லாமல் போயிடும். நிறைய பேர் தத்தளிக்கிறாங்க, நம்மளும் அழியுங்கிற தேவ சித்தம். ஆனால் போட்டு மூடப்பட்டாதான், லாக் பண்ணப்பட்டாதான் அந்த போட்டு பாதுகாக்கப்படும். அப்போ நான் அந்த கண்ட்ரோலை வச்சுக்கிறேன், நான் அந்த பூட்டை பூட்டுறேன், நீ உள்ளே போய் மட்டும் பத்திரமா இரு, அது போதுன்னு சொல்லி God has got the control of the key and the door. That is a mystery, spiritual mystery. நிறைய நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான காரியங்களை கர்த்தர் தான் பொறுப்பெடுத்து வச்சிருப்பார். அவர் கையில் தான் லாக் கீலாம் இருக்கும். அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. ஏன்னா தெரியும், உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது, உங்களால் அதை சரியாக ஆப்ரேட் பண்ண முடியாது, அது உங்களுடைய பலத்துக்கு அப்பாற்பட்டு இருக்குன்னு ஆண்டவர் தெரியும். அதனால் அவர் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான பகுதிகளுடைய கீயை அவர் தான் வச்சுருக்காரு, அவர் தான் ஆப்ரேட் பண்ணுறார். உங்களால் அதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவருக்கு நன்கு தெரியும். எனவே தான் அவர் அப்படி செய்தார். எனவே இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எத்தனை ஜலப்பிரளயங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். நம்முடைய ஆண்டவர் உங்கள் நினைவாகவே இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். உங்கள் நினைவாகவே அவர் இருக்கிறார், உங்களே அவர் சிந்திக்கிறார், உங்களை குறித்தே திட்டமிடுகிறார். உங்களை தப்புவிப்பதே விட வேலையாக இருக்கிறது, உங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு திருச்சித்தமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கின்றேன்.
இதோ உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவை, இந்த நாளிற்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரை எவ்வளோ அருமையான ஒரு சத்தத்தை கேட்க உதவி செய்தீங்கப்பா. நோவா மீது உமக்கு எவ்வளவு பாசம் ஆண்டவரை, அவரை எவ்வளவு தகப்ப நேசித்தீங்க. உலகமே அழிய போதுன்னா நோவை என் பிள்ளை இருக்க அவனை காப்பாற்றணும்னு திட்டமிட்டீங்களே. ரெண்டாவது எவ்வளோ மெட்டிகுலஸ் பிளானிங்ப்பா. அது அத்தனை அடி நீளம், அத்தனை அகலம், அந்த நீளம் ஆழ அகலம் உயரம், இது அப்படி பண்ணு இப்படி பண்ணு, ஜன்னல் வை, அங்கே இந்த 2-3 ரூம் வை, எல்லாத்தையும் திட்டமிடுகிறேன். நாங்களோ திட்டமிடாமல் வாழுகிறோமே, நாங்களோ கண்களை மூடிக்கொண்டே ஓடுகிறோமே ராஜா. தட்டி தடுமாறி விழுந்தால் என்னத்துக்கு ஆகும்? எங்கள் தகப்பனே எங்களுக்கு திட்டமிட கற்றுத்தார். என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமானது எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் வச்சுருக்கீங்க. அது தெரியாமல் நாங்கள் எவ்வளோ போராடி ஏமாந்து போகிறோம். கர்த்தர் கண்ட்ரோல் இருக்காருன்னு நாங்கள் ஏன் கவலைப்படும்? நீங்கள் பார்த்துக்கிட்டுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பற்றி கவலைப்படவே வேண்டாயா. ஒரு நோவா நிமித்தமாக எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டது போல உங்களுடைய பிள்ளைகள் நிமித்தமாக எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இந்த அன்பு மகன் மூலமாக, மகள் மூலமாக எத்தனையோ பேர் இந்த புதிய மாதத்தில் ஆசீர்வதிக்கப்பட இருக்காங்க. நன்றி அப்பா. தேவகரம் தாங்கட்டும், தேவபலன் தாங்கட்டும். இந்த நாளில் இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் வியாதிப்பட்டிருப்பார்கள் என்றால் ஆண்டவரே எப்படியாவது சுகத்தை தார். முக்கியமாக டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் புது கிட்னிகளை பொருத்தி விடுதலை தாருங்க. கட்டிகள் இருக்கும் என்றால் கட்டிகளை மறைய பண்ணுங்க. புண்கள் இருக்கும் என்றால் புண்களை மறைய பண்ணுங்க. செயல்படாத அவயங்கள் இருக்கும் என்றால் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் வல்லமை புறப்பட்டு சென்று பழுதாகி கிடக்கிற அந்த இன்ஜினை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. தகப்பனே அந்த அவயங்களை செயல்பட வைங்கப்பா. பெற்றோருடைய கண்ணீரை பாருங்க. மரண படுக்கையில் இருப்பவர்களை உயிரோடு கூட எழுப்புங்க. சாப்பிட முடியலையா, தூங்க முடியலையா, நடக்க முடியலையா, வேலை செய்ய முடியலையா, ஐயோ எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது, ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. மூச்சு குழாய்க்கிட்ட அடைப்பை எடுத்து போடுங்க. ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வந்து, ஸ்ட்ரோக் வந்து யாரும் வாரிக்கொள்ளாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொடிய விபத்துகள்லேருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பொல்லாத மனிதர்கள்ட்ட பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் கடன் பாரங்கள் நெருக்குதையா, ஐயோ அந்த வட்டி இந்த வட்டி நான் என்ன செய்வேன், எங்கே போவேன்னு சொல்லி தடுமாறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்யும். இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்யும். இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே கடன் எனப்பட்ட சங்கிலி அறுந்து போகட்டும். வட்டிங்கிற சங்கிலி அடர்ந்து போகட்டும். இந்த பிள்ளைகளை எப்படியாவது வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அதிசயங்களை காணப்படுங்க, அற்புதங்களை காணப்படுங்க. தகப்பனை மகிமைப்படுங்க. ஆண்டவரே போதைக்கு அடிமைப்பட்டுக்கிற பிள்ளைகளை விடுவீங்கப்பா. எத்தனை பேர் நாசமாகி போகிறாங்க. குடி நாட்டுக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் கேடு. போதை கஞ்சா. ஆண்டவரே கஞ்சா பிஸ்னஸ் பண்ணுறவங்கள சந்திங்க. அது எவ்வளோ பெரிய சாபங்கிறத அவங்க புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. எங்கள் தகப்பனே நீங்கள் இந்த நாளில் தகப்பனே சோத்திரங்க. வாலிபத்து பிள்ளைகள் செல்ஃபோனுக்கு அடிமையாகி, பைக்கு அடிமையாகி, ஆண்டவரே அவங்களாம் நீங்கள் தான் விடுவிக்க வேணும்னு சொல்லி கெஞ்சுகிறோம். வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. நீண்ட காலமாக கவர்மெண்ட் ஜாப் காத்திருக்கிற பிள்ளைங்க, வேலை காத்திருக்கிற பிள்ளைங்க, டிரான்ஸ்ஃபர் காத்திருக்கிற பிள்ளைங்க, ப்ரமோஷன் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. வீடு கட்ட உதவி செய்யுங்க. திருமணமாகாமல் குழந்தை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்க. பொருத்தனையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இந்த வீடு விற்கணும், இந்த நிலம் விற்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. கோர்ட்டு கேஸ் வழக்குகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வாருங்க ரஜா. நாளில் கூட எந்த நிலைமையிலுடைய பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எத்தனை தேவைகள் இருந்தாலும் சந்திங்க. புதிய அகாடமிக் இயருக்குள்ளே புதிய காலேஜுக்கு போயிருக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுக்கு பயப்படுற பயத்தை தாருங்க. காலை லைஃப் என்பது கர்த்தரை தேடுவதற்கு, என்ஜாய் பண்ணுவதற்காக அல்ல என்பதை ஒரு புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே சோத்திரமையா, தன் பிள்ளைகளுக்காக பேர பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபிக்கிற பெற்றோருக்கு ஜெபிக்கிறோம். அப்படி கண்ணீரை கண்டு அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. தகப்பனே அமைதி சமானம் உண்டாகட்டும். எங்கள் தாய் திருநாடு இந்தியாவிற்காக ஜெபிக்கிறோம். அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். முக்கியமாக இதனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கா ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கா ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுனா. எல்லாரும் கரங்களை தட்டி சக்தியோடு கூட
முழு பலனோடு கூட என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா. பயப்படாதே வாலங்காரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வாலங்காரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் மேல் நீர் வைத்ததினா பறிக்க இயலாத வரும் என்னை. பாசம் என்ன தெரிஞ்சவங்க எல்லாரும் வாயை திறந்து பாடுங்களே. பறிக்க இயலாத வரும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால்